கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொன்னாங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளை நியமித்து அகடாக அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சோ அது அனைத்துமே இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஊழல் வழக்குகளுக்கு நாங்க இன்றைக்கு தீர்ப்பு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்க. 2021 26 வரைக்கும் அதிமுக மீது ஏதாவது ஒரு பெரிய வழக்கை போட்டு அந்த 2016 21 பீரியட்ல இருந்தவங்களை எதனா ஒண்ணு பண்ணாங்க? பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரும் கூட்டணியில சேர்ந்து அதெல்லாம் கிடையாது. யார் பணத்தை சார் விரயம் பண்றீங்க? எதுக்காக ஆட்சிக்கு வந்துச்சு தாவேக்கு? அப்படி மக்கள் பணத்தை விரயம் பண்றதுக்காக ஆட்சிக்கு வந்துச்சா? இல்ல சார், அது எந்தெந்த விதத்துல அத லீக்கேஜஸ்லாம் அடைக்கணும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. குடியரல நடந்துரும். அதெல்லாம் எல்லா பக்கமும் அணக்கட்டுறாங்களே. விட்டுப்பேல பார்த்தாலே உடனே பிராண்ட் குத்திடுறது. உடனே முதுக மூஞ்ச கூட பார்க்க வேணாம், முதுக பார்த்தே ஒரு சுத்தி சொல்லி என்னங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க நீங்க பண்றதெல்லாம் இப்பெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு 75 வருஷ கட்சி மக்களுக்காக உழைச்சு 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 மாடா நாயா பேயா உழைச்ச இந்த ஒரு கட்சியை அவங்க குடும்பத்தை நல்லா காசு தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த 8 கோடி மக்களும் திமுகவின் குடும்பம் தான். ஆமாடா, இது குடும்ப ஆட்சி என்றால் குடும்ப ஆட்சி தான். எப்படி தெரியுமா? இந்த 8 கோடி மக்களும் எங்கள் குடும்பம் தான். ஆமா, நாங்கள் செய்வது குடும்ப ஆட்சி தான் சொல்லும் போது திமுகவுடைய ஜென்சி டிஎம்கே கூட்டத்துல போடுவாங்க. எப்படி அந்த மாதிரி முதல்வரோட பையன் பேரை சொல்லி உங்க அப்பாவை காணோமா, அவர் அந்த நடிகை வீட்டுல இருப்பாரு, அங்க இருப்பாரு, உனக்கே தெரியலையா அவர் எங்க இருக்காருன்னு, உனக்கு பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களை பத்தி மரியாதை குறைவா பேசினாங்க அப்படின்னா அவங்க மேல வழக்கு பாயும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்காக அவர் மீது அவர் ஜென்சி டிஎம்கேல இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண போனாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை டிஎம்கே கிரியேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அவரை. சார் அவர் வீட்லயே இல்ல சார். முதல்ல போலீஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது அப்படியே ஆமா தெரியாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஸ்டேஷன்ல ஒரு 8 பேர் உட்கார்ந்துகிட்டு கேமராலாம் ரெடியா வச்சுக்கிட்டு என்ன சார் நேத்து வந்தீங்களாமே தெரியுதா? நல்லா தெரியல. நானு உடனே என் தலைவர் மிசாலே போயிட்டு வந்தாரு சார். இதெல்லாம் என்ன சுப்பி வழக்கு சார், இதெல்லாம் மிசாவையே பார்த்தவங்கடா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை மிசா ஒன்று சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரா எங்க தலைவர் இருந்தாரு. அப்போ விஜய் மேடையில் அவ்வளோ விஷயம் பேசினாரு. நாங்களே வழக்கு போட்டோமா? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா எடுத்துக்கணும் சார். அது என்ன இந்த மாதிரிலாம் பண்றது? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தானே. எப்படி சார்? குடும்பத்தை பத்தி பேசுறது, மகனை பத்தி பேசுறது, வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவங்களை பத்தி பேசுறது, அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்கறது, சிஎம் பார்த்து ஒருமையில பேசுறது, அவன் பேசுறது, இதெல்லாம் இதுதானே அரசியல் மாண்புல தானே வருது. இதெல்லாம் அப்படியே இப்படி திரும்பி எதிர்கட்சி தலைவர் அவரோட ஃபேமிலி பேசினாங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். இவங்க மேல இருக்கிற திமுக மேல இருக்கிற நிறைய வழக்குகள் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அது ஒன்னொன்னா இதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் நாங்க நம்புறோம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்திருக்காரு, அவர் ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, பொதுப்பணித்துறையில இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் எடுங்க தோணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எத்தனை பேர் மாட்ட போறாங்க அப்படின்னு எடுத்து என்ன பண்ணுவீங்க? சார் எடுத்து எங்க ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு காசு இதுக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல அவங்கவுங்க பாக்கெட்ல இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கலாம்ல சார். அதுல இன்னைக்கு எப்படி வெள்ளை அறிக்கை வந்திருக்கு மின்சாரத்துறையில, கிட்டத்தட்ட கண்டக்டருக்கு மட்டும் 1028 கோடி ஊழல் நடந்திருக்கு அதுல மட்டும் அப்படின்னு சொல்லி. மின்சார கண்டக்டர் இருக்கும்ல சார், அதுல இந்த மின்சார கண்டக்டர், பஸ் கண்டக்டர், இந்த ஊழல் எல்லாம் விடுங்க. ஓகே. ஆதவர்ஜுனா அவர்கள் எதுக்கு ட்ரிகர் ஆயிருக்காரு? இப்ப அவர் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? எதுக்கு இப்ப அவர் டேய் இவங்க என்ன ரொம்ப பேசியிருக்காங்க, டேய் எர்றா எல்லா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்னலாம் பண்ணானுங்க எல்லாத்தையும் எடுனா என்ன உடனே ஏன் சார் இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஏன் ஆகுறீங்க? பொறுமையாக வாங்க பேசிக்கலாம். ஏதோ சட்டசபையில் நீங்களும் 2 வார்த்தை பேசி நாங்கள் கூடுதலாக 2 வார்த்தை பேசணும். அப்படி இப்படி பேசி கை கொடுத்து முடிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படின்ட்டு அடுத்து நகர்ந்து போயிடணுங்க அந்த இடத்துக்கு. அதுதாங்க அரசியல். நீங்க பாத்துக்கங்க, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொன்னாங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளை நியமித்து அகடாக அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சோ அது அனைத்துமே இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஊழல் வழக்குகளுக்கு நாங்க இன்றைக்கு தீர்ப்பு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களே. 2021 26 வரைக்கும் அதிமுக மீது ஏதாவது ஒரு பெரிய வழக்கை போட்டு அந்த 2016 21 பீரியட்ல இருந்தவங்களை எதனா ஒண்ணு பண்ணாங்க? பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரும் கூட்டணியில சேர்ந்து அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க? அங்கிருந்து இருக்கிறவங்க எல்லாம் மினிஸ்டரா இங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, ரைட்டுங்களா? இருக்குது என்ன போட்டுடலாமா அப்படி வந்துருவாங்க. அடுத்து இன்னொரு விக்கெட். இவங்க சோஃபா மாடல் இந்த ஆட்சியை சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது அது சோஃபா மாடல்ல வராது. இது வேற கணக்குல வரும். புரியல? நீங்க இப்பதானே அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
உங்களுக்கு புரியாது. அது அரசியல், அது வந்து அரசியல்லே ஊறி இருந்தால் தான் அதெல்லாம் புரியும், ரைட்டுங்களா? அதனால இப்போ உங்களுக்கு புரியாது. சின்ன பசங்க நீங்களாம் இப்போ வந்து பார்க்குறீங்க, அதனால கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த பக்கம் வர வச்சு இப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம்கே மினிஸ்டரில் இருக்கிற பூரா பார்த்தீங்கன்னா அதிமுக தான். செந்தில் பாலாஜி அவர்கள், சேகர் பாபு அவர்கள், வைத்திலிங்கம், இது எல்லாமே ஏவா வேலு ஏடிஎம் சமா உட்காந்துன்னு இருக்கோமா, அப்படிதான் அரசியல் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு உங்க மேல வந்து வழக்கு தொடுங்க, எல்லா கேஸையும் எடு, எல்லாத்தையும் புரட்டி போடு, கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போ. யாருக்கு நட்டம்? கோர்ட்டுக்கு நட்டம். கோர்ட்டு எங்க நடக்குது? மக்கள் வரி பணத்துல நடக்குது. மக்களோட வரி பணத்துல சேவ் பண்றீங்க மணி. ஸ்டேட் கவர்மெண்ட், ஆமா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து போயிட்டு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸை போடணும் அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸ் நடத்துறதுக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஃபீஸ் கொடுக்கணுங்க வக்கீலுக்கு, கோர்ட் ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டணும். ஒரு கேஸ் நடத்துறதுக்கு அங்க ஜட்ஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருடைய டைம் விரயம் ஆகுது. எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் பணத்தை சார் விரயம் பண்றீங்க? எதுக்காக ஆட்சிக்கு வந்துச்சு தாவேக்கா? அப்படி மக்கள் பணத்தை விரயம் பண்றதுக்காக ஆட்சிக்கு வந்துச்சா? இல்ல சார், அது எந்தெந்த விதத்துல வந்து அத லீக்கேஜஸ் எல்லாம் அடைக்கணும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. குடியரல வந்து நடந்துரும் அதெல்லாம். ஃபியூஸ் கேரியர் புடிங்கிட்டு போறதே தடுக்க முடியல. அதுக்கான ரோந்து வாகனங்கள் எல்லாம் அலர்ட் பண்ணிருக்காங்க சார். ஒண்ணுனா நடக்குது. என்னங்க எப்படி ஃபியூஸ் கேரியர்லாம் புடிங்கிட்டு ஓடுறான் ஒரு பையன்? என்ன யார எப்படி என்னன்னு தெரியல. ஒண்ணு அப்படி தெரியலையா சார்? யார் தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு அவங்க திமுக அப்படின்ற யார் சொன்னா? அப்படி எழுதிருக்கா, நெத்தில எழுதி ஒட்டிருக்கா திமுகன்னு. திருட்டு பேரையவனா ஒருத்தன் ஏதாவது திருட்டு ஓடனாலே திமுக காரன் அப்படின்னு சொல்லி என்னங்க இது பொத்தாம் கூட பேசக்கூடாதுங்க. யாராவது பேசுற மாதிரி ஒரு திருட்டு பையன் அவனை எடுத்துட்டு ஓடுறான் திமுக காரன் ஓடுறான்டா அப்படின்னு. இது என்ன பேச்சு தெரியுமா இதெல்லாம்? ஃபெலிக்ஸ் அவர்கள் நேற்று டிபேட்ல இதுதான் சார் சொன்னாரு. நான் என்ன சொன்னாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க கரெக்டா இப்ப என்ன சொன்னீங்களோ அதே தான் சொன்னாரு. திருட்டு பேல பார்த்தாலே உடனே பிராண்ட் குத்திடுறது. உடனே மூஞ்ச கூட பார்க்க வேணாம், முதுக பார்த்தே ஒரு சுத்தி சொல்லி என்னங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க நீங்க பண்றதெல்லாம். இப்பெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு 75 வருஷ கட்சி மக்களுக்காக உழைச்சு மாடா நாயா பேயா உழைச்ச இந்த ஒரு கட்சியை அவங்க குடும்பத்தை வந்து நல்லா காசு போட்டு செலவு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. குடும்பம் தான். எது இந்த 8 கோடி மக்களும் திமுகவின் குடும்பம் தான். ஆமாடா, இது குடும்ப ஆட்சி என்றால் குடும்ப ஆட்சி தான். எப்படி தெரியுமா? இந்த 8 கோடி மக்களும் எங்கள் குடும்பம் தான். ஆமா, நாங்கள் செய்வது குடும்ப ஆட்சி தான் சொல்லும் போது திமுகவுடைய ஜென்சி டிஎம்கே கூட்டத்துல போடுவாங்க. எப்படி அந்த மாதிரி அப்படிதான் ஒருத்தர் வந்து ஜென்சி டிஎம்கேல இருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி அப்பாவை காணோம் அப்படின்னு முதல்வர் விஜய் சொன்னதுக்காக முதல்வரோட பையன் பேரை சொல்லி உங்க அப்பாவை காணோமா, அவர் அந்த நடிகை வீட்டுல இருப்பாரு, அங்க இருப்பாரு, உனக்கே தெரியலையா அவர் எங்க இருக்காருன்னு, உனக்கு பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்களை பத்தி மரியாதை குறைவா பேசினாங்க அப்படின்னா அவங்க மேல வழக்கு பாயும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்காக அவர் மீது அவர் ஜென்சி டிஎம்கேல இருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை அரெஸ்ட் பண்ண போனாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை டிஎம்கே வந்து கிரியேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அவரை. சார் அவர் வீட்லயே இல்ல சார். முதல்ல போலீஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது. அப்படியா? ஆமா, தெரியாது. சும்மா 4 பேர் சொன்னாங்க, இங்க பாரியா ஜென்சி டிஎம்கேல பேசுறவங்களே தாங்க முடியல. நைட் 10 மணிக்கு போயிருக்காங்க சார். நைட் 10 மணிக்கு போயிருக்காங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் எதுக்கு நேரத்துக்கு 12 மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. காதுல வச்சு 10 மணி அது 12 போய் சொல்றேன். நான் திமுக காரங்க அப்ப போய் தான் பேசுவப்போ அப்படின்னு சொல்லிட்டு பையன் இல்லன்ட்டாங்க. வீட்டுல வந்துட்டாங்க. அடுத்த நாள் டிஎம்கேல அங்க இருக்க டிஎம்கே மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட பேசிருக்காங்க. சார் ஸ்டேஷன்ல ஒரு 8 பேர் வந்து உட்கார்ந்துகிட்டு வந்து கேமராலாம் ரெடியா வச்சுக்கிட்டு என்ன சார் நேத்து வந்தீங்களாமே, இந்த பையனை தெரியுதா? நல்லா தெரியல நானு. உடனே என் தலைவர் மிசாலே போயிட்டு வந்தாரு சார். இதெல்லாம் என்ன சுப்பி வழக்கு சார், இதெல்லாம் மிசாவையே பார்த்தவங்கடா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை மிசா ஒன்று சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரா எங்க தலைவர் இருந்தாரு. அப்போ விஜய் வந்து மேடையில் அவ்வளோ விஷயம் பேசினாரு. நாங்களே தான் வழக்கு போட்டோமா? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னா எடுத்துக்கணும் சார். அது என்ன இந்த மாதிரிலாம் பண்றது? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆமா, அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தானே. எப்படி சார்? குடும்பத்தை பத்தி பேசுறது, மகனை பத்தி பேசுறது, வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவங்களை பத்தி பேசுறது, அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்கறது, சிஎம் பார்த்து ஒருமையில பேசுறது, அவன் இவன்னு பேசுறது, இதெல்லாம் வந்து இதுதானே அரசியல் மாண்புல தானே வருது. இதெல்லாம் அப்படியே இப்படி திரும்பி எதிர்கட்சி தலைவர் அவரோட ஃபேமிலி பேசினா என்ன சார் ஆகும்? அதே மாண்பு தாவேக்காக்கும் இருக்கு சார். அவங்க ஏதாவது பர்சனல் லைஃப் எழுத்து பேசியிருக்காங்களா? அவங்க பண்றது அவங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியல, அவங்களுக்கு பேச தெரியல. டீசெண்டா பேசி டீசெண்டா போயிடலாம். டீசென்ட் பாலிடிக்ஸ்லாம் இடமே கிடையாதுங்க. தட்டாலடியா இருக்கணும், அடாவடியா இருக்கணும். டிச்சாரைக்கிற அச்சு எடுத்து வச்சு ஏய் என்னடா அப்படின்னு இறங்கி வச்சாதான் அரசியல். உங்களுக்கு அந்த அரசியல் தெரியல. அப்படியே பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஆதா ஒரிஜினல் அவர்கள் ப்ளூ ஷர்ட் ப்ளூ பேண்ட் போட்டு டக்கிங்லாம் பண்ணி அப்படியே பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு டீசெண்டா என்ன டீசெண்டா இருந்து என்ன பண்ணுவீங்க நீங்க? அரசியல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏல இருந்து பில இருந்து சி தெரியும் சார். ஓ, சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அவர் தானே பதில் சொன்னாரு. இல்ல அந்த தெரியும்னா வாயில பேசுறது கிடையாது, வேற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் எல்லாமே தெரியும். அரசியல்ல உள்ள பூந்தடி அலசணும். எல்லாமே ஏல இருந்து பில இருந்து சி டி வரைக்கும் இறங்கணும்.
அது வருங்களா அந்த அரசியல்? அந்த அரசியல் வராம என்ன பண்ண போறீங்க? இனிமேல் கத்துக்கோங்கன்னு நினைக்கிறேன் சார் அவங்களும். கத்துக்கவே தெரியாது உங்களுக்கு, வராது. தாவேக்காவுக்கு அந்த அரசியல் வராது, தெரியாது, வேஸ்ட், வராது, பேசிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். சார் சென்னை கார்பரேஷன்ல மேயர் பிரியா அவர்களை வந்து இன்னும் சிஎம் பார்க்காம இருக்கிறாரு. கரெக்ட், நானும் சொல்லணும்னு நினைச்சேன். சிஎம் என்னங்க அவ்வளவு வேலை அவருக்கு, என்ன வேலை இருக்கு சார்? மேயருக்கு தான் என்ன வேலை இருக்கு? போய் சிஎம் பார்க்கணும்ல சார். வந்து 40 நாள் ஆச்சு இல்ல? ஒரு மேயர் வந்து சிஎம் பார்க்கணுமாங்க? இல்ல சிஎம் விட மேயர் பெரியவங்களா சார்? ஆமா. எப்படி? அப்படித்தான், அது அப்படித்தான். மேயர் வந்து டிஎம்கே காரங்க, சிஎம் வந்து டிவிகே காரங்க. அப்ப யார் பெருசு? 75 வருஷம் பெருசா 2.5 வருஷம் பெருசாங்க? சரி, வருஷம் எல்லாம் கணக்கு இல்ல சார். மக்கள் யார வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க? ரெண்டு பேரும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவங்க மேயரா ஜெயிக்க வச்சிருக்காங்க. சரிங்க சார். டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பின்னாடி காசு வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்களா? ஆன்டி கரப்ஷன் அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது சொல்லி நாங்க வாங்கிட்டு தான் இருப்போம். இல்ல சார், ஒரு அனானமஸான ஒரு பிரைப் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நேத்து வரையும் அது முன்ன பேர் சொல்லாம, ஆமா பேர் சொல்லாம அந்த வழக்கம், அந்த அவங்களுக்கு நடந்த விஷயத்தை மட்டும் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப மொட்டை கடுதாசி இல்ல சார், அவங்களுக்கு நடந்த விஷயத்த இப்ப வந்து டிவிகே கவர்மெண்ட் இப்ப வந்துருச்சு. ஆனா அவங்க வந்து ஊழல் வாங்கக்கூடாது, சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துட்டு எங்கேயுமே சரி லஞ்சம் கொடுக்க கூடாது, வாங்கவும் கூடாது, யார் வாங்கினாலுமே அவங்க முறையா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போரிங்கான அரசியல். ஓகே, சென்னை கார்பரேஷன்ல வந்து மேயருக்கான ஃபண்ட் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. டு செட் அப் அ ட்ரேட் ஷாப் இன் சென்னை, டிஎம்கே கவுன்சில் ஹஸ் டிமாண்டட் 25 lakhs டு மை பிரதர், stating that the mayor fund is required for all Chennai corporation approvals. மேயர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட 25 லட்சம் கேட்டிருக்காரு ஒரு டிஎம்கே கவுன்சிலர். When my brother confronted that, we will appeal to the CM. He said that mayor has more power than your CM, so you can do whatever you can. Also, he intimidated by my brother, saying if we go to the police, no approval will be given in Chennai, and your names will be blacklisted, and our guys will take care of you. அப்படின்னு டிஎம்கே மிரட்டிருக்காங்க சார். படிச்சவங்களா இருக்கீங்க இந்த பக்கம்லாம். எங்க ஆளுங்களுக்கு புரியுற மாதிரி கரெக்டா தெளிவா சொல்லுங்க, என்ன போட்டுருக்கு அதுல? சார், ஒரு ட்ரேட் ஷாப் வந்து சென்னையில நிறுவனம் அப்படின்னா மேயர் ஃப்ரெண்ட் அப்படின்னு 25 லட்சம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு டிஎம்கே கவுன்சில் வியாபாரத்துக்கு கடை போடணும்னா. ஆமா, இந்த கமர்ஷியல் கடை போடணும். ஆமா, கார்ப்பரேஷனுக்கு பணம் கட்டணும்ல, அது கவர்மெண்ட் கட்டுற பணங்க அது. சார், பார்ட்டி ஃபண்ட் மாதிரி ஒரு மேயர் ஃபண்ட் நீங்க ஒரு கமிஷன் வாங்க. கவர்மெண்ட் வேற, பார்ட்டி ஒண்ணு வேறயாங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. கவர்மெண்ட் கட்டுற ஃபீஸ் சொல்லுங்க. கவர்மெண்ட்ல இருந்து இவங்க வாங்குறது தான் பார்ட்டி ஃபண்ட், மேயர் ஃபண்ட் அப்படின்னு. சரி விடுங்க, ஓகே. அது நீங்க தமிழ்ல சொல்றீங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். அவர்கிட்ட வந்து 25 லட்சம் கேட்டிருக்காங்க சார் டிஎம்கே கவுன்சிலர். இப்பதான் நம்ம எந்த கரப்ஷனும் எந்த காசும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்களே டிவிகேல இருந்து. அது வந்து ஓப்பன் சீக்ரெட்டா இருந்தாலும் யாரும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. டிஎம்கே வந்து இன்னுமே வந்து மேயரா சென்னை கார்பரேஷன்ல மேயரா இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்து 25 லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க. அப்படி தர முடியாது, போலீஸ்க்கு போவ அப்படின்னா நீ போய்க்கோ, எங்க ஆளுங்க உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு மிரட்டவும் செஞ்சிருக்காங்க அவர். அது இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளா எப்பவும் பண்ற டெய்லி பாலிடிக்ஸ். இதெல்லாம் இது டெய்லி நியூஸ் மாதிரி எங்களுக்கு. இதெல்லாம் என்ன இன்னைக்கு நீங்க இப்பதான் பாக்குறீங்க போல இந்த மாதிரி அரசியல் தினம் நடக்குதுங்க. டெய்லி நியூஸா இருந்தாலும் டிவிகே கவர்மெண்ட் வந்த பின்னாடி அவங்க ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்கல்ல. யாரும் பிரைப் வாங்கக்கூடாது எந்த விஷயத்துக்கும், அந்த டெண்டர்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மேயர் ஃபண்டு, இப்ப மேயர் ஃபண்டுன்னு ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டீங்க. இப்போ வந்து மேயர் ஃபண்டு, இப்போ வந்து மேயர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்பி விடுறீங்க. அது புரளி, இது வதந்தி, ஆதாரமற்ற பேச்சுக்கள். ஆதாரம் இருக்குதா? மொட்டை கடுதாசின்னு வேற சொல்றீங்க. இதுல ஆதாரம் இல்லையா சார்? இது அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சார். இவங்க பேர் ஊர் என்னன்றத சொல்லுங்க. அவங்க பேர் ஊர்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து த்ரெட்ஸ் வராதா டிஎம்கே சைடுல? அதெல்லாம் எதுவுமே வராது. மாப்பிள்ள அந்த பொம்மையை முட்டுடு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. என்ன சார் அது? சும்மா பொம்மைங்க, அது விளையாடிட்டீங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி தான். பட் ஆனால் சென்னை கார்பரேஷன்ல மேயர் ஃபண்ட் ஒரு வாங்குற விஷயம், அதுவும் 25 லட்சம் ஒரு கடைக்கு. அப்படின்னா எவ்வளவு மேயர் ஃபண்ட் இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க? என்ன கடையை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணி நீங்க பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு பணக்காரனாய் நாளைக்கு பங்களா வாங்கி அடையாறு பெசன்ட் நகர் செட்டில் ஆயிருவீங்க. எங்களுக்கு 25 லட்சம் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பாவப்பட்ட சாதாரண ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு போகாதா? 75 வருஷ கட்சி பாவப்பட்ட கட்சியா சார்? ஏதோ ஒண்ணும் இல்லாத ஒரு கட்சி. 25 லட்சத்துக்கு அது கட்சிக்கு போறது இல்லை சார். மேயர் ஃபண்ட் அப்படின்னா மேயருக்கு தானே போகுது. மேயர்கிட்ட போனா மேயரேவா வச்சுப்பாங்க. மேயர் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறவங்க எப்படி பார்த்தாலும் இது ஒரு லஞ்சம் தானே சார். லஞ்சம் நீங்க பேரு வேறங்க, அவ்வளவுதாங்க. நாங்க சொல்றது வந்துட்டு நிதி, நீங்க சொல்றது லஞ்சம். லஞ்சம் தப்பு தானே. அன்பு பரிசுன்னு கூட எடுத்துக்கலாம். அது
மக்கள் அன்பா கொடுக்குறாங்க. 75 லட்சத்தையா சார்? ஆமா, நான் ஒரு வியாபாரம் பண்ண போறேன் சார், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னம்மா, இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு புது வண்டி வாங்கிட்டு போனா எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்கணும்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை சார். என்னங்க, திருஷ்டி கழியறதுக்கு 25 ரூபாய் வேஸ்ட் பண்ணணும் சார், என்கிட்ட கொடுத்துருமா, இந்தாங்க சார், பிடிங்க சார், உங்களுக்கு தான் சார் கொடுக்கணும். அவங்க அன்பா வந்து கொடுத்துட்டு போறாங்க. அன்பளிப்பை வந்து எப்படிங்க தவிர்க்க முடியும் நம்ம அந்த இடத்துல? எனக்கு தெரிஞ்சு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் மேயர் டிவிக்கு எழுந்தா வருவாங்கன்றதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி டிஎம்கே. பாப்போம். வாழ்த்துக்கள். ஓகே சார். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து 300 பேருந்துகளை வந்து தொடக்கி வச்சிருக்காரு சென்னை முழுக்க. தொடக்கி வச்சிங்களாங்க? எத்தனை நாட்களாக வந்து நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பல நாட்களாக முதல்வர் வந்து திறந்து வைப்பார்னு சொல்லி எவ்வளவு நாட்களாக வந்துட்டு பல மாதங்களாக அந்த பஸ், நாங்க விட்ட பஸ், அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போன பஸ், நீங்க ஸ்டிக்கரை ஒட்டி நீங்க வந்து இது பண்ணி உங்க முதல்வர் தரப்பாரு இத்தனை நாளா அதை கிடப்பில போட்டிருக்கீங்க. மக்களுக்காக ஒரு பஸ் விட்டு இருந்தா அந்த பஸ்ஸை முதல்வர் வந்து தரப்பாரு இத்தனை நாளா இப்படிதான் கிடப்பில போட்டிருப்பீங்களா? நேத்து வந்து நின்னுச்சு, இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காரு சார். அது 500 EV பஸ்ஸஸ் அதை கேன்சல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார். இது வந்து 300 பஸ்ஸஸ் இன்னைக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காரு, சிஎன்ஜி பஸ், கேஸ் பஸ். எதுக்கு நாங்க வச்சிருந்த 500 பஸ் எதுக்கு கேன்சல் பண்றாங்க டெண்டர் சார்? அதெல்லாம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற அதிகமா டெண்டர் கோரப்பட்ட ஒரு இது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மனியோட அக்கம்பெனி பண்ணி அது தேவையில்லாத மக்கள் பயணம் பண்றதுக்கு பஸ் போதும். அதனால அந்த டெண்டர்லயுமே ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஈவி பஸ் ஊழல் இருக்கும், அதை தூக்கி அடி வரமா வை அந்த டெண்டரை. எதுக்கு இந்த 500 பஸ் இப்ப ஏதோ பண்ணிருக்காங்க ஒதுக்கி வைக்கிறீங்க? இப்படிதான் சார் இந்த லீக்கேஜ் எல்லாம் அடைக்க முடியும். அதாங்க, சாதாரண ஒரு பாமர மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் ஏசி பஸ்ல போகணும் நாங்க ஆசைப்படுறோம். அது உங்களுக்கு இதுவும் ஏசி பஸ் தான் சார். இப்ப விட்டுருக்கிறதுல ஏசி பஸ் தான். பட் ஆனா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணீங்க, ஊழல் பண்ணீங்க தெரியாது. ஏசி பஸ் விட்டுருக்கீங்க. பட் நாங்க வச்சிருந்த ஈவி பஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் சொகுசு பேருந்தா இருக்கும். அந்த சொகுசு பேருந்துல எங்களுடைய பாமர ஏழை மக்கள்லாம் ஏறி போறதை பார்க்கும்போது எங்க கட்சி தலைவர்லாம் அப்படியே அன்பு வெள்ளத்துல அப்படியே பார்க்கும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, நம்ம மக்கள் அப்படி போறாங்கன்னு சந்தோஷப்பட்டோம். அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல சார்? எவ்வளவு பெரிய பாமர மக்களா இருந்தாலுமே ஃப்ரீ பஸ் வந்தாதான் சார் அதுல ஏறுறாங்க. ஈவி பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 பேர் தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். ஈவி பஸ்ல எல்லாம் அது எப்படி ஏற முடியும்? பாமர மக்கள் எப்படி 6 ரூபாய் டிக்கெட் வந்து நீ 60 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் ஈவி பஸ்ல. அது பாமர மக்கள் வாங்குறாங்களே, அதை அஃபோர்ட் பண்ண முடியாம தான் சார் அவங்க எவ்வளவு கால் கெடுக்க நின்னாலும் பரவாயில்ல, ஃப்ரீ பஸ் வந்துச்சுன்னா அதுல பிங்க் பஸ் வந்துச்சுன்னா ஏறி போலான்னு போறாங்க. அப்ப இந்த ஈவி பஸ்ங்கிறது வந்துட்டு வெறும் ஐடில வேலை பாக்குறவங்க இருக்கும், நல்லா வந்து 60,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க மட்டும் தான் எப்பயாவது பயன்படுத்துறாங்க நீங்க சொல்ல வரீங்க. ஆமா சார். அதனால அதை எடுத்து தூக்கி போட்டாச்சு, அது வந்து பாமர மக்களுக்கு தேவையில்லை போடுறா அப்படின்றீங்க. ஆமா சார். இந்த 300 பஸ் அப்படிங்கிறது எல்லாரும் ஏறி போகலாம். அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம்கான பஸ் இதுல இருக்கு, இவி பஸ் கொஞ்சம் இருக்கு. அந்த பஸ் டெண்டர்ஸ்ல திமுக என்ன ஊழல் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பஸ்ஸஸ் வந்து நேத்து நைட் தான் வந்து நின்னுச்சு, இன்னைக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க சார். நேத்து நைட் இல்ல, ரொம்ப நாள் நின்னுச்சு, போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல நேத்து நைட்டு தான் சார் வந்து நின்னுச்சு. காலையில ஓப்பன் பண்ணிட்டாரு, ஜாலியா ஒரு ரைட்லாம் போயிட்டு வந்தாரு. உங்க மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க பஸ்ல கண்ணாடி போட்டுட்டு ரைடு போய்கிட்டு இருக்கீங்க சார். அந்த பஸ் எவ்வளவு தரமா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணல. நல்ல வேலை அவர் வாங்க நான் கொடுங்க நான் ஓட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஓடாம இருந்தாரு. அப்படியே ஒரு பஸ்ல ஏறுனா உள்ள ஏறி ஒரு பஸ்ல நிக்கிறீங்க, உட்காடுறீங்க, எல்லாம் ரைட்டு. பக்கத்துல வந்து நின்னவங்களை யாராவது ஒருத்தன கணக்கு தட்டி பேகட்டு அப்படின்னு ஒரு அடிக்க முடிஞ்சது அவங்களால. என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? தூய அரசியல் பண்றோம். என்ன தூய அரசியல? உள்ள ஏறணுமா, 2 பேரும் கணத்தை சப்புன்னு அரைஞ்சமா, அங்கிட்ட அடிச்சு விரட்டணுமா, அது வைரல் ஆயிட்டு இருக்கு, ஸ்டைலா நின்று இப்படி போட்டோக்கு போஸ் கிச கொடுத்தமான்னு இல்லாம என்னத்த நீங்க பண்றீங்க? பஸ்ல ஏறுறீங்க, டிரைவரை கட்டி பிடிக்கிறீங்க, கண்டக்டருக்கு முத்தம் கொடுக்குறீங்க, தோல்ல கையை போட்டு போட்டோ எடுக்கிறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க. அந்த கண்டக்டர் கூட பேசியிருந்தாரு சார், ரொம்ப நாள் கனவு எனக்கு பஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டிக்கெட்லாம் வாங்கிட்டு லைட் ஹவுஸ் வரையும் போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க சார் இந்த பஸ். ஆனா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மெட்ரோல பயணம் பண்ணும்போது ஒருத்தர் டப்புன்னு அடிச்சிட்டாரு கன்னத்துல. அந்த வீடியோ வேற இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அது போட்டு காட்டுறாங்க உங்களுக்கு, அரசியல் எப்படி பண்ணணும் பாருங்க, இப்படி கூட அரசியல் பண்ண தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கத்துக்க சிஎம் வந்து தட்ஸ் மை மேன் அப்படிலாம் சொல்லிட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூக்கி வீடியோஸ் போடுறது, இந்த கியூட்டி மேட்டர்ஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா வந்து சிஎம் வந்து அதான் சார் தட்ஸ் மை மேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, அதாவது இதெல்லாம் நிறுத்திட்டு சிஎம் அந்த பொறுப்புக்கு அழகா மாண்போட, அப்படி கிடையாது, பொறுப்போட அந்த மாண்புக்கு கொஞ்சம் கூட பங்கம் விளைவிக்காத மாதிரி கன்னத்துல அறைங்க அப்படின்னு தட்டுங்க. செக்யூரிட்டி யாரா வந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகட்டும், அப்ப நீங்க அப்படி தள்ளி விட்டு நடந்து போங்க. இந்த மாதிரிலாம் மாஸ்க் காட்டுறதுக்கு கத்துக்க சொல்லுங்க சிஎம். பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். வாழ்த்துக்கு. அதாவது இந்த ஆட்சி வந்து நடக்கிறது வந்து ஒரு திமுகவோட தயவுல நடக்கிற ஆட்சிங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய தலைவர் இப்போ சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆட்சியில் இருக்கிறதே நான் தான் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் அனுப்புனதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு
இந்த சேட்டைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், சட்டசபையிலே முதல்வர் சொல்லிட்டாரு, சிபிஐ சிபிஎம் 2 பேருமே வந்து சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு தான் சொல்றாங்க எங்களோட ஆட்சி நடக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதோட அவங்க நிறுத்திக்கல, நிறைய விமர்சனங்களும் வச்சிருந்தாங்க. இந்த 6 மாசம் நாங்க பொறுத்து இருந்து அதுக்கு மேல விமர்சனங்களை வைக்கிறோம் அப்படின்னு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ட்வீட் போடும் போதும் சரி, இப்போ வந்து சட்டசபையில பேசின விஷயமா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் சேர்த்து சிபிஎம் வந்து அவங்க சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சிபிஐ வந்து சிபிஎம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொள்கை புடலங்காய் அப்படி சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சார். அது ஃபேக் போஸ்ட், நான் பார்த்துட்டேன். அது வேற யாரோ ஒருத்தவங்க போட்ட ஃபேக் போஸ்ட். இல்ல, சிபிஐஎம் ஓட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட்ட போஸ்ட் சார். அதுல வந்து அந்த புடலங்காயின்னு ஒரு இமேஜ் இருக்கும். அதுல வந்து திமுக, அதிமுக, பாஜக இவங்க கொள்கையில முன்னாடி இருந்த மாதிரி பிடிப்போட இல்லை, இப்போ அவங்க வந்து அவங்க கொள்கையை வந்து ரொம்ப சமரசம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு மெட்டஃபர்ல அவங்க கொள்கை புடலங்காய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சார். சில பேர் இதை எப்படி சொல்றாங்கன்னா, அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க, திமுக, அதிமுக, பாஜக 3 ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திமுக, ஆமா, அதிமுக, பாஜக ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாதீங்க நீங்க, புதுசுங்களா, சரிங்களா? தாவேக்காவுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, மக்களுக்காக உழைச்ச கட்சி இனிமே இருக்கக்கூடாது. இந்த தமிழக மக்கள் கஷ்டப்படணும், கவலைப்படணும், அவங்க வந்து வருத்தத்திலேயே இருக்கணும், அவங்க வாழ்க்கையவே சீரழிக்கணும்னு பாஜக அனுப்புன டாஸ்க பண்ணிட்டு இருக்கிறதா இன்னைக்கு தாவேக்கா. ஆமா, அதனாலதான் 717 டாஸ்மாக் கடையை மூடி இருக்குது. இங்க இருந்த மக்கள் எல்லாமே நல்லா ஜாலியா குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பாட்டில் வேலை தலை மேல வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க அவங்களாம். அன்னைக்கு வந்து நீங்க 717 கடையை மூடுறீங்க. இதனால எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. இப்ப வந்துட்டு இப்ப பேருந்து நிலையங்கள்ல வந்துட்டு குடிபோதையில வந்துட்டு பெண்களை வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆண்கள் இல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஜாலியா போறாங்க வராங்க, அந்த பள்ளிக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா குடிச்சுட்டு ராத்திரியில எவனா வந்து படுத்து கிடக்குறான், காலையில ஸ்கூலுக்கு போனோம்னா என்னடா ஸ்கூலுக்குள்ள படுத்து கிடக்குறானே அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ரவுடி பசங்க இல்லாம போயிட்டாங்க, குடிபோதையில படுத்து கிடக்கிற ஆசாமிகள் இல்லாம போயிட்டாங்க. இன்னொன்னு பாருங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனு இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது கோவில்கள் பக்கத்துல ஐயருங்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருந்தாங்க. என்னங்க இது அப்படி சொல்லி குருக்கள்லாம் வந்து சத்தம் போட்டே இருந்தாங்க, எங்க கோவிலுக்கு பக்கத்துல போய் ஒரு டாஸ்மாக வச்சிருக்கீங்களே, தொந்தரவா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த தொந்தரவு பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு. குடிமகன்லாம் நிம்மதியா வாழ சொல்றீங்க சார். ஆமா, அது நல்ல விஷயம். குடிமகன்கள் வாழ முடியாம குடிமக்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, இது ஜனநாயகமா? இதுதான் சார் ஜனநாயகம். குடிமகன்கள் வாழ்றதுக்கு மட்டும்தான் இல்ல, குடிமக்கள் நல்லா இருக்கணும், அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம, பெண்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு ஜனநாயகம். அதுக்கான கவர்மெண்ட் தான் சார் டிவிகே பண்றாங்க. பாஜகவோட பி டீம் நீங்க. அதனாலதான் சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு போடுறீங்க, கஞ்சாவை வந்துட்டு இது பண்றீங்க, புழக்கத்தை கட்டுப்படுத்துறீங்க, மண்ணுல போட்டு புதைச்சு கொளுத்துறீங்க இந்த கஞ்சாவெல்லாம். அதனால வந்து மாசு அடைஞ்சு இந்த இதுவே வந்து ஒரு இதுவாயிருது, ஒண்ணு ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுவுது. எல்லாத்துக்கும் தாவேக்கா, பாஜகவுடைய பி டீம் நீங்க. சார், தாவேக்கா அவங்க முதல் மாநாட்டுல என்ன சொன்னாங்க, அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு 2 சொல்லிங்க. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி பாஜகவோட பி டீமா இருக்க முடியும்? இருக்கீங்க சொல்ற மாதிரி, முன்னாடி சொல்றது பின்னாடி ஒரு வேலை பண்றது. அதானே அரசியல். இப்போ முன்னாடி ஒன்று பண்ணுவீங்க, பின்னாடி ஒன்று அரசியல். அது விடுங்க, அது நான் சொல்லாமா சார். முன்னாடி ஒன்று இந்த மாதிரி பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் எங்க அரசியல் திமுக சொல்றாங்க, பின்னாடி அவங்க கூட கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டணி வச்சுட்டாங்கன்னா முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறதுன்னு சொல்லலாங்க. நடந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, நான் ஒரு தடவை வச்சிருக்கோம். அதனால வந்து இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதனால வந்து 2 சேர்ந்து நடந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படின்னா வச்சுக்கோங்க. நீங்க அது ஒரு மிராக்கல் ஏற்படும், நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம். ஓகே சார், இந்த மாதிரி கொள்கை புடலங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே அது வந்து கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கான் செய்யும். மாமா மச்சானுக்குள்ள வந்துட்டு பங்காளிங்க அங்காளிங்களுக்குள்ள வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி திமுக கூட்டணி தான் அவங்க வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். என்ன எப்படி சொல்றீங்க நீங்க? அவர் தான் ஓப்பனா சிபிஐ சொல்லிட்டாங்க அவங்க, நாங்க இந்த மாதிரி இப்போது கூட்டணி இல்லை, இப்பொழுது திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. சிபிஎம்லாம் அது சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற வந்து மாமா மச்சான் பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்கோங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா ஒரு இதில் போடுவாங்க. நம்ம போகிறோம், வீட்டில் ஒருத்தங்கிட்ட கோச்சிக்கிறோம், அப்பா கிட்ட கோச்சிட்டு போகிறது இல்லையா, திரும்ப யார்கிட்ட வரும், அப்பாட்ட தான் திரும்ப வருவோம். ஓகே, அந்த மாதிரி முக ஸ்டாலினை தேடி அவங்க வருவாங்க. இதுக்கு மேலே எப்படி சார் வர முடியும்? ஏங்க, ஒரு படம் பார்க்கறதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் காலையில் பொங்கல் அதுமா தீபாவளி இதுமா காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நடிகர் படம் வந்துச்சுன்னா அப்படி பார்த்துட்டு திரும்ப எங்கே வரீங்க, வீட்டுக்கு தானே வரீங்க. அந்த மாதிரி தான் தியேட்டருக்கு போயிருக்காங்க மக்கள். இப்போ தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்காங்க 40 நாளா. படம் முடிஞ்சிடும் கொஞ்ச நாள்ல. படம் முடியறதுக்கான எல்லா வேலைகளும் எழுதியாச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். செகண்ட் ஹாஃப் நீங்க பாத்துக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் இன்டர்மிஷன் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது அப்படின்னா ஹீரோ வில்லன் நடிக்க ஆரம்பிப்பான். பாப்போம் சார்,
என்ன நடக்குதுன்னு இதுல யார் ஹீரோ? அப்ப நீங்க விஜய் ஹீரோன்னு தான். கேப்பீங்க நீங்க. இல்ல சார், விஜய் அவர்கள் தான் ஹீரோ. யார்? நாங்க ஹீரோ இந்த கதையில. படத்துலயும் சரி, இங்கதான் சார் அவதான் சார் ஹீரோ. நாங்க தான் ஹீரோ. வில்லன் அடி வாங்குவாரு, செகண்ட் ஹாஃப்ல கதை மாறும், அதுக்கப்புறம் தியேட்டர்ல படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே விசில் அடிச்சுட்டு கை தட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு தான் வருவாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க சார் விசில் அடிப்பாங்க அப்படின்னு. இல்ல அந்த அது அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்கன்றேன். ஓகே ஓகே. வீட்டுக்கு அப்பா கிட்ட தான் வருவாங்க எல்லாரும், டேடி அப்படின்னு வருவாங்க எல்லாருமே, பகடே அப்படின்னு நாங்க நிற்போம். அது எங்க உறவு, மக்களுக்கும் எங்களுக்குமானது. ஓகே சார், பாப்போம் அந்த மாதிரி நடக்குதா. வாழ்த்துக்கள். அதே மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் சார், அவங்களோட அறைக்கு வெளியில வந்து இ பெட்டிஷன் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இ பெட்டிஷன்ல வந்து நம்மளோட மனு இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு நம்மளோட ஃபோன் நம்பரை போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலியமா அமைச்சர்கிட்ட நம்மளால அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க முடியும், நம்மளோட புகார்கள் அவருக்கு தெரிவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. தலைமைச் செயலகத்தில் அவரோட அறைக்கு வெளியில இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளில வந்திருக்கு. ஐடியா நல்லா தான் இருக்குது. நாங்களுமே வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா திமுக இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் தலைவர்களும் இதை பண்ணணும். ஏன் அப்படின்னா, எவன்லாம் குறைன்னு வந்துட்டு சொல்கிறானோ அவன் நம்பரு அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் நம்ம நார்மலாக கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, நோட்டீஸ் ஆகிடும் எல்லாம். எங்கள் தொகுதியில் இருக்குது, எங்கள் எம்எல்ஏவை பற்றியும் எங்கள் இதை பற்றியும் வந்து குறையாக கொடுக்குற நீ அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்லைனில் ஃபோன் இந்த நம்பரை போட்டு கொடுத்துருவாங்க. ஆஃப்லைனில் போயிட்டு லோக்கலில் போட்டு கொடுத்துறது, உன்னைய பற்றி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்ட்டு, நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சம்பவம் அந்த மாதிரி பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேட்டாவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க குறைகளை தீர்த்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை ஒன்று கொடுத்து, என்னையா ரோடு சரியில்லையா ரோடு வாய் போட்டு தரோம், பஸ்ஸு வரலையா பஸ்ஸு வர விடுறோம், மின்கம்பம் லைட் எரியலையா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி உங்கள் ஊருக்கு உடனே கொடுத்துட்றோம். ஏதாவது போரிங்கான அரசியலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்ன்றனால வந்துட்டு இவருக்கு ஏதாவது ஸ்கூலில் பிரச்சனை இருக்கிற பசங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை இல்லை வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, ஸ்கூலில் ஃபீஸ் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி இந்த ஸ்கூல் நடத்துகிறாங்க, அது இது அதனால போட்டி பெட்டிஷன் வந்துட்டு இருக்கோம். அந்த பெட்டிஷனை வாங்கி என்ன பண்ணணும் அமைச்சர், என்ன பண்ணணும் சொல்லுங்க? படிச்சு என்னன்னு பார்த்து அதுக்கான நிவர்த்தி படிச்சு என்னன்னு பார்த்து சரி இந்த மாதிரி குறை இருக்குதா, ஓகே இருங்க, எந்த ஸ்கூல் மேலே இந்த ஸ்கூலுக்கே ஃபோனை போட்டு, ஹலோ இந்த ஸ்கூலுங்களா, ஆமாம் அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நேராக ஆஃபீஸ்க்கு வாங்க, வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடணும். அவங்க வந்து நம்மகிட்ட ஃபைல்ஸ் கொடுக்க வேண்டிய ஃபைல்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு முக்கியமான ஃபைல்ஸ் எல்லா ஃபைல்ஸ் இருக்குது, ஓகேங்க உங்கள் ஸ்கூலில் எதாவது பிரச்சனை இல்லை, அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனால சொல்லு, காது மேலே சாப்பிடணும்னு வை, ஏய் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஸ்கூலில் கிளம்பி அப்படின்னு அவனே அடித்து துரத்தி விட்டு அது மாதிரி பண்ணுவாங்களா ராஜ்மோகன் அவர்கள்? இல்லை பண்ண மாட்டார், அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டார். கஷ்டம்தான். கஷ்டமா சார்? அப்போ கஷ்டம் தான், அப்போ அந்த கஷ்டம் தான். ஓகே சார். அதே மாதிரி முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவரோட பிஏவா இருக்கக்கூடிய இளஞ்செழியன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஏன்னா போக்குவரத்து காழ்ப்புணர்ச்சி, இது வந்து அரசியல் பழிவாங்குதல் இல்ல சார். அவரோட பிஏ வந்து போக்குவரத்துல வந்து பணியிடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட மட்டும் 35 லட்சம் வந்து லஞ்சமா வாங்கியிருக்காரு. இது சொல்லப்படுது இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அந்த கேஸ் அப்படிதான் இருக்கு. இத வந்து நிறைய பேர் அப்படின்னு அவங்க சந்தேகிக்கப்படுறாங்க. ஒருத்தட்ட இருந்து மட்டும் 35 லட்சம் வாங்கியிருக்காரு அவர், இந்த மாதிரி வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல சார், ஏங்க குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க, இன்னும் நிரூபிக்கலங்க. இல்ல சார், கேஸ் போயிருக்கு அப்புறம் சொல்றீங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவரை, வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது, அது நிரூபிக்கப்படலை இன்னும், மோசடி அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட் பாப்பா, அது வந்து வழக்கை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும். எந்த ஒரு இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சட்ட ரீதியாக எதையுமே அணுகிறதுக்கு நாங்கள் எப்பவுமே தயாராக இருக்கிறோம். வழக்கை வந்துட்டு கோர்ட்டில் தொடருன்னு இது ஒரு டெம்ப்ளேட் டயலாக், மிஸ்ஸாவையே பார்த்தவங்க நாங்கள். ஸோ அதே மாதிரி அரியலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போயிருக்காங்க. அங்கேருந்து ஒரு செவரில் வந்து தண்ணிலாம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அதை யார் கட்டினாங்களோ அந்த டெண்டர் போட்டாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு வந்து 10 லட்சம் அபராதம் விதிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் உடனடியாக சீரமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. திமுக கவர்மெண்ட்டில் அந்த அரியலூர், அது இல்லாமல் அது புது பஸ் ஸ்டாண்டு அரியலூர்ல இருக்கிறது ரொம்ப பழசு, ரொம்ப ஓல்டு, புது பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து செவுத்துல இருந்து தண்ணி ஒழுகுது. இந்த மாதிரி ஒழுங்கா கட்டாம போன எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஃபைன் கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கலெக்டரும் ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு மாநகராட்சியில அந்த ஊர்கள்ல கட்டலன்றதுக்காக வந்துட்டு பொது கழிப்பிடங்களா இருக்கட்டும், இல்ல வந்து பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இல்லை வந்து அது இதுன்னு எல்லாத்தையுமே ரோடு பாலத்துலேருந்து எல்லாத்தையுமே இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு கான்ட்ராக்டருக்கும் நீங்கள் வந்து இது பிடிச்சிங்கன்னா அபராதம் விதிச்சிங்கன்னா எங்கே போகிறது இந்த நாடு? பாவம் இல்லை அந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து இந்த கொடுத்த காசுக்கு கரெக்டாக வேலை பார்த்துட்டு போயிருக்கணுமா இல்லையா சார்? அவங்க இப்போ என்ன சொல்கிறேன்னா, போன ஆட்சியில் வந்து தான் அதிமுகவை சொல்கிறோம், அதிமுக ஆட்சியில் கட்டியிருப்பாங்க அதை புது பஸ் ஸ்டாண்ட் சார். புது பஸ் ஸ்டாண்டு தான் எங்கள் பேர் கூட தான் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அது புதுசாகவே இருக்குமா? இல்ல சார், நியூ பஸ் ஸ்டாண்ட்னா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அரியலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்னே போட்டிருந்தாங்க அந்த நியூஸ்ல. அரியலூர் பஸ் ஸ்டாண்ட்ல அது ஏதாவது வந்து யாராவது ஒரு தவறு பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எத்தனை தவறுகள் சார்?
அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும். அது வந்துட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாதுங்க. ஹியூமன் எரர்ஸ் ஏதாவது நடக்க தான் செய்யும். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக. ஓகே. அது என்னங்க பண்ணுறது, கான்ட்ராக்டர்ஸுங்களை நாங்களும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுங்கய்யா, பார்த்து பண்ணுங்க. மக்கள் வரிப்பணம் கொஞ்சம் கொடுங்க எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி. மக்கள் வரிப்பணம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஒழுங்காக எல்லாத்தையும் வந்து 100% பியூரிட்டியோட பண்ணி கொடுங்க, நல்லபடியாக பெஸ்ட் கிரேடில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து மணல்லேருந்து செங்கல்லேருந்து இந்த ஊர் மக்களுக்காக என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து, அதாவது ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு கவுன்சிலர்களும் அவங்களுடைய சொந்த வீடு ஒன்று கட்டினாங்கன்னா அதுக்கு என்ன தரத்தில் கட்டுவாங்களோ அந்த தரத்தில் வந்து ஏ கிரேட் செங்கல்லேருந்து இதுலேருந்து வெள்ளத்துலேருந்து வெள்ளன்றது மணல், மணல்லேருந்து பொங்கல்லேருந்து என்னங்க ஒன்றும் ஜல்லியிலேருந்து எல்லாத்தையும் வர வச்சு அழகாக இறக்கி ஒவ்வொன்றையும் வச்சு பார்த்து பார்த்து கட்டுற வீடு மாதிரி பண்ணுறோங்க. எது சார்? மக்களுடைய அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பித்து மக்களுக்காக செய்கிற எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரு சொந்த வீடு கட்டினா நம்ம எப்படி கட்டுவோம் அது மாதிரி பார்த்து பார்த்து தான் வந்து அரசு வந்து செய்யுது. பட் இருந்துமே அரசு டிவிக்கு அரசு இல்ல திமுக அரசு சொல்றேன், திமுக அரசு அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுலயுமே அங்க இந்த மாதிரி ஒரு குறைகள் வரும்போது வந்து கண்டிப்பா அதை ஏத்துக்கிறோம். அந்த கான்ட்ராக்டர்ஸை வந்துட்டு என்னன்னு பார்த்து சரி பண்ண சொல்லி தர வேண்டியது வந்துட்டு இந்த சொல்லி கொடுப்போம். அதை செய்யட்டும், ஏன்னா அவங்கள்ட்ட வாங்க வேண்டியது நாங்கள் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு கழட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே சார், வேற சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்த வெளியில் டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.